இத நீ உடனே செய்யற. வர்மா, எப்படி மறுபடியுமா? டேய், என்ன மறுபடியுமா? உன் அக்கா உயிரோட இருக்கணும்னா இதை நீ செஞ்சுதான் ஆகணும். வர்மா, ஒழுங்கு மரியாதை சொல்றது செய் கபிலா. ஐ எம் வெரி சீரியஸ் திஸ் டைம். ஹலோ வர்மா, வர்மா. ஓ என்னங்க, ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை ரித்திகா, சும்மாதான். சும்மா யாராச்சும் டென்ஷனா இருப்பாங்களா? நான் தான் நீங்க ஏதோ கோவத்துல போனை தூக்கி போட்டதை தான் பார்த்தனே. என்ன விஷயம் சொல்லுங்க. அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்றேன்ல, விடு. இல்லையே, நீங்க யார்கிட்டயோ டென்ஷனா போன் பேசிட்டு இருந்தீங்க, வந்து பார்த்தா இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க. யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? ரித்திகா, நான் யாருக்கிட்டையும் பேசல. போய் உன் வேலையை பாரு. சும்மா என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காத. இப்போ எதுக்கு என்ன இங்க இருந்து போக சொல்றீங்க? நீங்க இன்னும் டென்ஷன்ல தான் இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. நான் தான் கேக்குறேன்ல, என்கிட்ட கூட சொல்ல மாட்டீங்களா? உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? நான் தான் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. சும்மா நொய்யி நொய்யி நொய்யின்ட்டு ஒழுங்கா என்ன டிஸ்டர்ப் பண்ணாம வெளியே போ. போ. முடியாது, நான் போக மாட்டேன். எனக்கு இன்னைக்கு என்னன்னு தெரிஞ்சுதான் ஆகணும். இத்தனை நாளா நீங்க கண்ட நேரத்துல எங்கெங்கயோ போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க. ரித்திகா, ஏன் நேத்து கூட எங்கேயோ வெளியில போயிட்டு வந்தீங்க, இன்னைக்கு காலையில தானே வந்தீங்க. நான் ஏதாச்சும் கேட்டனா? இப்போ கண்ணு முன்னாடி நீங்க யார்கிட்டயும் போன்ல பேசிட்டு டென்ஷனா இருக்கீங்க. இத கூட நாங்க பார்த்தும் பார்க்காம போயிடணுமா? ரித்திகா, நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்க. நான் தான் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறேன்னு தெரியுது இல்ல? அப்ப அமைதியா போக வேண்டியதானே? எதுக்கு சும்மா திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்க? நீங்க என்னைக்குதான் என்கிட்ட உண்மையை சொல்லிருக்கீங்க? நான் இப்பவும் அமைதியா போனா நீங்களும் நானும் புருஷன் பொண்டாட்டி ஆனதுக்கே அர்த்தம் இல்ல. ரித்திகா, என் பொறுமையை ரொம்ப சோதிக்காத. நான் உன்னை போன்னு சொல்லிட்டேன். ஓ, நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம், நானே தெரிஞ்சுக்கிறேன். ஏய், விடுங்க, விடுங்க. விடு. விடுங்க. ஏய், பார்க்கணும், விடுங்க. ஏய்.